அம்மா பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட. இந்த வாழைப்பழம் தான் இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு பனானா கேக் செஞ்சு கொடுத்தில, அந்த கேக் செஞ்சு கூட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜோஸ் vlog. என் பையன் பனானா கேக் வேணும்னு கேட்டான். அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். என்கிட்ட வந்து அவன் கிடையாது, அதுக்கு பதிலாக என்கிட்ட யூஸ் பண்ணாத நான்ஸ்டிக் கடாய் இருந்தது. அதை வந்து அடுப்பில் சிம்மில் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேக் செய்ய போகிற பாத்திரத்தையும் நல்லா பட்டர் தடவி மாவு டஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து இந்த கேக் வந்து ஹெல்த்தியான முறையில் செய்ய போகிறோம். மைதா, ஒயிட் சுகர் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுலில் நல்லா பழுத்திருக்கிற ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். வாழைப்பழம் வந்து கொஞ்சம் பெரிய பழமாக இருக்கணும். சின்ன பழமாக இருந்தால் நீங்கள் 2 பழம் சேர்த்துக்கோங்க. அந்த பழத்தை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா நைஸாக மசிக்க வேணாம், 1-2 மசிச்சுக்கலாம். அப்போ தான் கேக்கில் வந்து அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து தயிர் கூட சேர்த்துக்கலாம். தயிராக இருந்தால் ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும் போது கேக் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைனா பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்காம இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும் போது கேக் நல்லா ப்ரௌனாக நல்ல கலராக கிடைக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் 1 கப் அளவு பால். நீங்கள் எந்த கப்பில் வந்து மாவு இந்த கேக்குக்கு தேவையான மாவு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்று சேர நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை, அதுக்கப்புறம் முட்டை, இது எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒன்று சேர கலந்து வரணும். அது வரலும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கேக் செய்கிறதுக்காக நம்மக்கிட்ட மெஷரிங் கப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் எந்த கப் இருந்தாலும் அதிலே எல்லா பொருட்களும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக ஜென்டிலாக கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக வால்நட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வால்நட்டோட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த மாதிரி நட்ஸு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாமே கேக் வேகும் போது கீழே போய் செட்டில் ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். இதில் வால்நட் மட்டும் இல்லை, பாதாம், முந்திரி, பிஸ்தா எது இருந்தாலும் சேர்க்கலாம். அப்படி என்கிட்ட எந்த நட்ஸுமே இல்லைனாலும் ப்ளைனாக பனானா மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். இந்த கேக் நல்லா தான் இருக்கும். கேக் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கேக் செய்ய போகிற பேனில் இதெல்லாமே ஊற்றிக்கலாம். கேக்கு ஃபைனலாக எப்படி வருங்கிறத கேக்கோட பேட்டர் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கேக்கு கண்டிப்பாக நல்லா சாஃப்டாக வரும். நல்லா 2-3 தடவை டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். மேலே வந்து கொஞ்சமாக என்கிட்ட பம்கின் சீடு இருந்தது, அதை வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தால் கூட இந்த டைமில் போட்டுக்கலாம். மேலே வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம நட்ஸு வந்து குழந்தைங்களுக்கு சும்மா சாப்பிட கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேக்கில் நிறைய நட்ஸ் போட்டு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கில் வந்து நம்ம மைதா, ஒயிட் சுகர்லாம் சேர்க்காதனால இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ இதை வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிற கடாயில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா அடுப்பு சிம்மில் இருக்கணும். மூடி போட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ 1/2 மணி நேரமாக கேக் வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நடுமத்தியில் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஸ்டிக்கு வந்து நல்லா க்ளீனாக வரணும். கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல். பாருங்கள், கொஞ்சமாக மாவு ஒட்டியிருக்கு. இன்னுமே ஒரு 1/4 மணி நேரம் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுட்டு இப்போ குத்தி பார்த்தா ஸ்டிக் வந்து நல்லா க்ளீனாக வருது. கேக் நல்லாவே வெந்துருச்சு. இதை வந்து எடுத்து வெளியே வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த கேக் வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ சைடில் வந்து கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். கடையில் கேக் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கடையில் பார்த்திங்கன்னா நிறைய கலர், க்ரீமு அதெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி இருக்காது. கேக் பாருங்கள், டீமோல்டு பண்ணும்போதே எவ்வளோ ஈஸியாக கேக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கேக் கட் பண்ணும் போதே தெரியுது நம்மளுக்கு கேக் நல்லாவே சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பனானா கேக் செய்யும் போது வீடே நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வாசனைக்கே குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நமக்கு கேக் செய்கிறதுக்கு அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு நார்மலான அடுப்புலையே ஒரு யூஸ் பண்ணாத கடாயை வச்சு எவ்வளோ சூப்பராக கேக் செஞ்சாச்சுன்னு பாருங்கள். கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. என் பையனை கூப்பிட்டு இப்போ டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறேன். அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னான். நான் டிவி பார்த்துட்ருக்கேன், எனக்கு பிளேட்டில் போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிளேட்டில் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். உங்கள் குழந்தைங்களும் ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி கேக் ரெசிப்பியை ஒரு நாள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.